குறிகட்டுவான் வந்து இறங்குத்துறையில் வந்து நிற்கிறோம். இந்த வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீண்ட தூர பயணம் சில நேரத்தில் நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் பதிவு செய்கிறதுக்கு வந்து லைன் நினைக்கிறேன். பாருங்கள் இங்கே வரைக்கும் அந்த லைன் வந்து நிற்கிறேன் சார். குறிகட்டும் சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் வந்து கொழுதிட்டோம். பாருங்கள் பாக்கு நீர்நிலை வந்து நிற்கிறோம். வந்து கச்சதீவுக்கு வரீங்களா? ஏதோ பார்க்க ஒன்றுமே இல்லை, காட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கே வந்து வாரீங்களா ஐயா? இது வந்து எவ்வளோ செலவாகும் பாட்டு இப்படி ஒரு பயணம் போறது என்பது மிகவும் ஆன்மீகத்தில் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். சாய போட்டு படுத்துட்டாங்க இல்லை போட்டுக்கு உண்மையில நல்லா இருக்குது. எப்படி இருக்குது தம்பி? பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து கிடைக்கிற கஷ்டமாக இந்திய ஆக்களுக்கு போகிற படம் வந்து இங்கே எங்காலே பக்கம் நிற்குது. இதில் இந்த படம் வந்து 9 அடி ஆகுது. கள்ளத்தாக போட்டு போகிறோம். ஏன்னா அப்படி அடைக்குது வெயில். அது கடைசியாக வந்து நாங்கள் இந்த தீவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வணக்கம். இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து குறிகட்டுவான் வந்து இறங்குத்துறையில் வந்து நிற்கிறோம். இந்த காலை பொழுதில் வந்து விடிய வந்து 3 மணிக்கு ஒழும்பினாங்க. இன்றைக்கு வந்து இங்கே வந்து ஒரு 5:30-6 மணிக்கு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதான் வந்து கச்சத்தீவு. உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு பெருநாள் வந்து வருடம் வந்து நடைபெறுறேன்னு சொல்லி தெரியும். இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு போக போகிறோம். அந்த காணொலியில் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துல வந்து இலங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல பிரதேசங்களில் இருந்து மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த கடற்படையினர் வந்து பாதுகாப்பான முறையில் அவர்களை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கான வேலை திட்டங்களை வந்து செஞ்சுருக்கணும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் வந்து வெளியே வந்திருக்கிறோம் வேலைக்கு இந்த பயணத்தை வந்து தொடங்குறதுக்கு. அதோடு வந்து இலங்கை தொலைதூரங்கள் இருக்கிறார்கள், கொழும்பு அங்கால சைட்டாக இருக்கிறார்கள்லாம் வந்து இரவு பொழுதில் கூட இந்த இடத்துல வந்து காத்திருந்து அந்த ஆலய தரிசனத்தை வந்து செய்யணும்னு சொல்லி இதில் வந்து நிற்கிறார்கள். இல்லை இந்த மக்களை வந்து ஒன்று கட்டுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா வந்து அங்கே இருக்கிற ஒரு அந்தோணியார் ஆலயம்னு சொல்லி சொன்னோம். அவருடைய திருவிழா வந்து நாளைய தினம் வந்து சிறப்பாக வந்து நடைபெற இருக்குது. அதை முன்னிட்டு வந்து நாங்கள் முதல் நாளை வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு 14ஆம் தேதி நாங்கள் வழிக்கிட்டு இப்போ இனித்தான் வந்து நாங்கள் லைனில் வந்து நின்று பதிவு செஞ்சு வந்து அதில் போகலாம். நாங்கள் 2 முறையில் இங்கே வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று வந்து சில இடங்களில் மீனவர்கள் இப்போ குருநகர் அப்படியான பிரதேசங்களில் வந்து அவர்களுடைய சொந்த படகுல வந்து போகலாம். அதுக்கான பதிவு செஞ்சு அப்படியெல்லாம் போக வேண்டி இருக்குது. ஆனால் நாங்களும் வந்து இன்றைக்கு பயணிகள் படகுலாம் போக போகிறோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயங்களை காட்டணும் என்ற கணிதம் வந்து நாங்கள் இந்த காணொலி வந்து உங்களுக்கு 2-3 பகுதிகளாக வந்து பிரிஞ்சு தான் வரும். உண்மையிலே இதை பார்க்குறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட காணொலிக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வரும். இன்றைக்கு இந்த முதலாவது காணொலியாக வந்து நாங்கள் இந்த குறிகட்டுவான் பிரதேசத்தில் இருந்து நாங்கள் கச்சேரிக்கு போகிறது வரைக்குமான காணொலிகள் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதை பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிற நேரம் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால் 6:45 ஆகுது. அப்படி இருந்தும் கூட நிறைய மக்கள் வந்து வேலைக்கு வந்து இந்த காத்திருந்து அந்த பயணத்தை வந்து தொடங்கிட்டார்கள். நாங்கள் கொஞ்சம் லேட்டுன்னு தான் சொல்லலாம். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? கொழும்புல இருந்து. இதான் முதல் தடையா? ஃபர்ஸ்ட் டைம். இதில் கொழும்புல இருந்தெல்லாம் கூட ஆக்கள் வந்திருக்கணும். தூரத்துக்கு வந்து லைன் வந்து நிற்கிறேன்னு சொல்லி அந்த லைனில் நாங்கள் நிற்கணும். அதோட வந்து நிறைய பதிவு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுகளை முடிச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த பயணத்தை வந்து தொடங்க வேண்டியிருக்குது. இது வந்து நாங்களும் பதிவு செய்கிறதுக்கு வந்து லைன் நினைக்கிறோம். பாருங்கள் இங்கே வரைக்கும் அந்த லைன் வந்து நிற்கிறேன்னு சொல்லி குறிப்பிட்ட இறங்குதுறையில் இருந்து நாங்கள் அங்கே போக மட்டுமான ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த வந்து லைனில் நின்று கொண்டிருக்கணும். இந்த காலை பொழுதில் இந்த குறிகாட்டுவான் கிடக்கிறது வந்து இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கச்சத்தீவுக்கான பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னே வந்து எங்களுடைய அடையாளங்கள் வந்து உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த இடத்துல வந்து தங்களுடைய ஐசியில் கொடுத்து அவையில் 15 போய் கொண்டிருக்கணும். அதோட இங்காலை பக்கத்தால் இப்போ வந்து அந்த பதிவுகள் வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். இப்போ இன்னும் வந்து எங்களுக்கான கதவுகள் வந்து திறக்கப்படையில போகிறதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வந்து திறக்கணும்னு சொல்லி. நிறைய மக்கள் இப்போ உள்ளுக்கும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ எங்களுக்கான பாதைகள் ஒரு மாதிரி திறக்கப்பட்டிருக்குது. அடியா புடியான்னு சொல்லி அடித்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க படகு எல்லாம் வந்து மேலே வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் இதுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கொண்டு நிற்க படகுகள் வந்து போய்கொண்டே இருக்குதான். இப்போ வந்து 7 படகு வந்து போயிட்டு ஒரு படகுல வந்து 80 பேர் தான் அவையில் குறிப்பிட்டு வந்து ஏற்றினோம். எல்லாம் வந்து கண்காணிப்பிலான் இருக்குது. மேலும் சொன்னால் முக்கியமாக பாதுகாப்பு வந்து அவசியம்ன்றதால
அதில் கருத்தில் கொண்டு தான் ஏற்றினோம். அதோடு நாங்கள் போகிறதுக்கு முன்னால் வந்து பாதுகாப்பு கவசம் எல்லாம் வந்து அணிய வேண்டியிருக்குது. அதுக்கான தயார்படுத்தல்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் எங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே வந்து கொள்ளிட்டோம். பாருங்கள், நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் போகிற படகு வந்து இங்கே எங்காலை பக்கம் நிற்குது. இந்த படகுலாம் நாங்கள் போகிறோம். பாவம் அந்த பயணம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கும் வந்து இந்த பயணம் வந்து புதுசு. நானும் அந்த முதல் முறையாக தான் போகிறேன். எனக்கு போகணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை இருந்தது. ஆனால் இந்த முறை தான் அது சரி வந்திருக்குது. போய் பார்ப்போம் என்னமா இருக்குன்னு சொல்லி. இந்த கடல் பயணம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீண்ட தூர பயணம், சில நேரத்தில் 4 மணி தேலம் 5 மணி தேலம் கூட ஆகலாம் போய் சேர்றதுக்கு. அந்த பயணம் எப்படி இருக்குன்னு சொல்கிற விஷயங்களை நீங்கள் இப்போ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து காணொலியில் இணைஞ்சிருங்க. அதில் வந்து வந்துட்டோம். இங்கே தண்ணி முறையில் வந்து போகலாம். ஒன்று வந்து கீழே உள்ளுக்கு போயிட்டு இருக்கணும். உண்மையிலே அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இதில் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று கிடச்சிருக்குது வெளியில் இருந்து போகிறதுக்கு. உங்களுக்கு வந்து காட்சியிலையும் வந்து காட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இலங்கை கொடியெல்லாம் வந்து பறந்துன்னு இருக்குது கப்பலில். நான் நினைக்கிறேன் அங்கேருந்து வர கப்பலில் இந்திய கொடிகளோட வரையணும்னு சொல்லி நினைக்கிறேன். சாப்பாடெல்லாம் கொண்டு வரீங்க? ரைஸ் போட்டுனாங்க. ரைஸ் கொண்டு வரீங்க. அப்போ அம்மாவோட சாப்பாடு கொண்டு வரீங்களா? சாப்பாடு அவையும் கொண்டு வரீங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கச்சதீவு இப்பவே ஆடுது. அதெல்லாம் காற்று இல்லை தெரியாது. எல்லாம் வந்து தங்களுக்கு தேவையான உணவுகள், அதோட தண்ணி வந்து முக்கியமானது உண்டு. அங்கே வந்து குடிநீர் வசதிகள் வந்து செஞ்சிருப்பினோம். ஆனால் வந்து குறைவுன்றதால தங்களுக்கு தேவையான அந்த தண்ணிகள், அதோட சாப்பாடுகள், அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும். அதோட சாப்பாடு எல்லாம் வந்து ஃப்ரீயாக, தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இருந்தாலும் அவைகளுக்கு அதிகமான அளவில் தேவைப்படுற நேரத்தில் தங்களுக்கு தேவையான தண்ணிகள் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்கணும். அதுகள் வந்து முக்கியம். அந்த இடத்துல நாங்கள் போய்க்கு நாங்களும் வந்து ரெடியாக தான் போகணும். தண்ணி எல்லாமே வந்து நாங்களும் கொண்டு தான் போகிறோம். ஓகே, இப்போ வந்து எங்களுடைய பயணம் வந்து ஆரம்பமாகிட்டு குறைகாட்டுவான் இறங்குதுறையிலிருந்து ஒரு மாதிரியாக எடுத்துட்டாங்க போட்டேன். இன்னைக்கு வந்து 4 மணித்தியாலும் இதுக்குள்ளே எங்களுடைய பயணம் போகுது. பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. குறிக்கட்டுவாங்க ஒழிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குது. வித்தியாசமான கச்சதியை நோக்கி எங்களுடைய பயணம் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, எங்களோட இந்த வீடியோன்ற நோக்கம் வந்து இந்த பயண அனுபவம் வந்து எப்படி இருக்குன்ற விஷயத்தை காட்டுறதுக்காக தான். ஓகே, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க வந்து 7வது 8வது படம் சொல்லி நினைக்கிறேன். நிறைய மக்கள் வந்து போயிட்டாங்க. அதோட வந்து இன்னும் நிறைய மக்கள் அந்த பாரத்துக்கு வந்து இங்கே பார்க்கவே தெரியுது. நிறைய ஆர்வத்தோட வந்து நிறைய ஆக்கள் காத்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு நாளைக்கும் வந்து ஆக்கள் தெரியணும். குறிப்பாக வந்து நாங்கள் இன்றைக்கு போயிட்டு இன்றைக்கு வாரதுன்றது வந்து உண்மையில ஒரு பிரயோசனம் இல்லாத வேலை. என்னன்னு சொன்னால் அங்கே போயிட்டு வரையான விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாது. அங்கே போயிட்டு நின்று ஆறுதல் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டணும்ன்றதுக்காக நாங்கள் முதல் நாளே எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கேண்டு பார்க்கும்போது இந்த நைனாதீவு கடற்கரை வந்து தெரியுது. வேற நைனாதீவு கோவரம் வந்து தெரியுது. ஃபுல்லாக வந்து ஆகலாம். கீழே வந்து ஃபுல்லாகிட்டு நம்ம ஆகல், மேலையும் பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆகல். நான் மட்டக்களப்பு பிரதேசத்துல இருந்து வந்தேன். இல்ல, என்னுடைய சித்தியாக கொழும்புல இருந்து வந்தேன். நான் நேரடியாக மட்டக்களப்புல இருந்து நேற்றைய தினம் இரவு புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் தமிழ் தான். ஆனா என் சொந்த இடம் வந்து மட்டக்களப்பு தமிழ் இல்ல. நான் என் சொந்த இடம் வந்து கண்டி நான் இப்பொழுது மட்டக்களப்புல தான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இல்ல, இதுதான் என்னோட முதல் முறை. இது ஒரு பயணம் என்பதையும் விட இது வந்து ஆன்மீக பயணம் என்று சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கின்ற தவக்காலத்தில் இப்படி ஒரு பயணம் போறது என்பது மிகவும் ஆன்மீகத்துல நாங்க தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். வாரீங்களா ஐயா? கனடால இருந்து இப்ப இங்க போறதுக்காண்டி வந்ததா இல்ல வேற எல்லாம் வந்தீங்க? சொன்னாங்க போட்டோன்னு போதுன்னு சொல்லி அந்த போட்டில் போக மாட்டேட்டு கச்சேரி பார்ப்போம் உண்டு. 78ல் போனேன் நான். அது பிறகு இந்த வருஷம் இப்போ தான் போகிறேன். கனடாலேருந்து பார்க்கணும் நான் உங்களை. ஏன்னா பார்க்க ஒன்றுமே என்ன இது 1978ல் போனேன் நான். அப்புறம் இதுதான் செகண்ட் டைம் பாருன்னு இப்போ தான் போகிறேன். பார்ப்போம். அப்போ நாங்கள் அந்த நேரம் போக காடு இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது. வேளாண் திருத்தி மாதம் நல்ல மாதிரி இருக்குன்னு உங்களோட இதெல்லாம் பார்க்குற கூட. கனடா இப்போ
ஒரு ஆள் நின்றா தைக்காது சின்னும் மூடும் அப்ப அதான் டோர் நீங்க வந்து கார் டோர் ஓப்பன் பண்ண இல்லாது அவ்வளவுக்கு ஏறிட்டு. இப்ப கனடாவா இப்ப இலங்கையா நல்லா இங்கே சுதந்திர பூமி, இங்க சுதந்திர பூமி அங்கே காசு வைக்கலாம். காசு வைக்கலாம் காசு கொட்டும் மேடம். சரி 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 சந்தோஷம். அப்ப நாளைக்கு இன்று தங்கி நாளைக்கு 2 மாதம் தான் என்ன சாப்பிட்றதுல எல்லாம் பாடிகள் அது போய் ஒரு சந்தோஷம். அப்படி இல்லை நாங்கள் எதிர்பாராத ஆக்களோட போறது ஒரு சந்தோஷம். உண்மையால இப்படி ஒரு 45 இயர்ஸுக்கு பிறகு ஒரு பயணம் திருப்பயணம், அதே நேரம் எமது ஆன்மீகத்தில் எம்மையும் வளர்த்து கொண்டு ஒரு புது மனிதனாக வாழ்வதற்காக கடவுள் தந்த ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நன்றி நன்றி. ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஒரு திருப்பயணம் மட்டும் நோக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் தானே, கட்டுத்தீவுன்றது வந்து புனித அந்தோணியான திருத்தலம் உள்ள ஒரு இடம். வருடம் போகிறோம், நாங்கள் இப்படி போகிறோம். போய் 2 நாட்கள் திருவிழா கொண்டாடிட்டு நாளைய நேரம் நாங்கள் திரும்பி வர இருக்கிறோம். இந்த வருடத்தில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விடயம் ஒன்று நடக்குது. என்னென்னு சொன்னால், முதல் முறையாக யாழ்ப்பாணம் அல்ல, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆயர் தான் வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் அவர் உங்களை நான் போகிற அந்த வியூவை காட்டப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா. எப்படி இருக்கு பயணம்? கச்சை தீவை நோக்கிய பயணம் நல்லா இருக்கு. இப்போ காலை பொழுதுல ஓகே. இப்போதான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துன்னு இருக்கிறார். உச்சிக்கு வேற தான் தெரிய போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து பல இடங்களில் ஆக்கள் வந்திருக்காங்க. உண்மையிலேயே புது 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 ஆக்கள் எல்லாம் வந்து நான் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா எல்லாம் கனடாலேருந்து வந்திருக்கிறாராம். வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கு வந்த போட்டில் ஆள் ஏறிட்டார். ஒரு நிறைய சாப்பாடுலாம் வச்சுக்க நாங்களும் வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிறோம். பாவம் பசிச்சா வாங்கி சாப்பிடுவோம். கேட்டால் தருவாருன்னு நினைக்கிறேன். ஏண்டா வாயை விட்டு சொல்லிட்டார். வடை இடாக்கம் வேறு என்ன இடாக்கு. உண்மையிலே வந்து இந்த பயணம்ன்ற வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமான முறையில் தான் இதை வந்து இந்த பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். எல்லாம் வந்து ஆசைப்பட்டு வந்திருப்போம். அந்த இடங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் புதுசாக இருக்கிறோம். அதோட அனுபவம் உள்ளாக்களும் இருக்கிறேன். நாங்கள் அவர்கிட்ட சில விஷயங்களையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. சிலர் வந்து கன காலங்களுக்கு முன்னமெல்லாம் அந்த தீவை வந்து போய் பார்த்துருக்கணும். அது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கூட நிறைய பேர் ஆவலாக வந்து இருக்கணும். அண்ணா வேறு கூலிங் கிளாஸ் எல்லாம் அடிச்சு அப்படி கிழக்கில் இருக்கான்னு சொல்லி பாருங்க. நெடுந்தீவிலேருந்து மக்கள் வந்து கப்பலில் வந்து போய் கொண்டிருக்கணும். அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கையெல்லாம் காட்டிக்கிட்டு போயிடணும். எங்களை வந்து வழி அனுப்பி வைக்கணுமாம். அண்ணா இந்த இடத்துல இருந்து பாருங்க. எந்த இடம்? கொழும்பு. அண்ணா வந்து கொழும்பு கிராண்ட் பாஸ்லேருந்து வந்திருக்காராம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து க்ரீன் கிரேக்கர் பிஸ்கெட் வந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து கிடைக்கிற கஷ்டமாக இந்த ஆக்களுக்கு கொண்டு வரீங்க. அங்கேருந்து வார ஆக்களுக்கு வந்து அண்ணா வந்து இந்த க்ரீன் கிரேக் இந்த பிஸ்கெட்டை வந்து கொடுக்குறதுக்காக கொண்டு வராரு. அதில் எங்களுக்கு மட்டும் தந்திருக்கிறார். உண்மையில் வந்து சந்தோஷம். அடியா முடியான்னு தொடங்கின இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் வந்து அமைதியாகிடணும். சில பேரெல்லாம் வந்து பாய போட்டு படுத்துட்டாங்க இதில் போட்டுக்கு. இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்தை வாரம். இந்த பயணத்தை வந்து நாங்கள் மேற்கொள்றதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் பாட்டி அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1300 வந்து ஒரு ஆளுக்கு வந்து எடுக்கணும். போகிறதுக்கு 1300, வாரத்துக்கு 1300. அவ்வளோ பெரிய ரேட்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு சேவையாக வந்து ஒரு குறிப்பிட்ட லாபத்தோடு இந்த பயணத்தை வந்து அந்த அந்தோணியாருடைய அருள் வந்து எல்லாரும் கிடைக்க வேணும்னு சொல்லி இந்த படம் என்ற ஆக்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ வந்து அந்த அங்கள்கிட்ட காசை கொடுப்போம். ஏன்னா சந்தோஷம். வந்து 7:30க்கு தொடங்கினாங்க. அதாவது இந்த போட்டில் வந்து ஏறினது 7:30க்கு ஏறினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நேரம் வந்து 9:30 ஆகுது. இப்போ நாங்கள் நெடுந்தீவு தீவை வந்து தாண்டி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களை பின்னால் வந்து இருக்கிற வந்து நெடுந்தீவு உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நெடுந்தீவு இருக்குது. அந்த நெடுந்தீவை தாண்டி போய்கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் நெடுந்தீவுக்கு வந்திருக்கோம். இன்னும் நிறைய தூரம் பயணம் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து மேலே இருக்க ஆசைப்பட்டவை என்ன சொன்னால் இடங்கள் பார்க்கணும்னு சொல்லி மேலே இருக்க நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் போக வந்து வெயில் தானே. இப்போ வெயிலால் வந்து ஆக்கள் எல்லாருமே பாருங்கள் இப்படி வந்து இந்த வெஜிடேரியெல்லாம் போத்து கொண்டிருக்கிறோம். பாருன்னு சொன்னால் மேலே இருந்த இடங்கள் பார்க்கணுமென்றா நீங்கள் குடு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து கட்டாயம் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா மேலே போட்டு கொண்டிருக்கலாம்.
உள்ளுக்கு இருந்த ஆக்கள் சில பேர் வந்து மேலே வந்தவே என்று சொன்னால் அவருக்கு நிற்க கொஞ்சம் மந்திரமாக இருக்குது, சில பேருக்கு சத்தியல் வரும் அப்படியான பிரச்சனை எல்லாம் தலை சுத்தும் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தவ. இப்போ வந்து கிணவேர் வெளியில் மேலே இருக்கிறாங்களே இப்போ உள்ளுக்கு போகிறதுக்கு அடியோடு நிற்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அடிக்குது வெயில், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு குடியை குழந்தைங்கன்னு சொன்னால் படிவாக இருந்து போகலாம், உண்மையில நல்லா இருக்குது. அப்படி இருக்குது தம்பி, வேறு லெவல். இப்போ வந்து நேரம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி. இப்போ தான் கொஞ்சம் தெரியுது, அந்த தீவு வந்து கொஞ்சமாக தெரிய வலிக்கிடுது. இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு மணித்தியால பயணம் வந்து இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ஒரு மணித்தியாலத்தில் நாங்கள் வந்து கச்சத்தீவை போயிட்டு அடைஞ்சிடுவோம். உண்மையிலே இந்த கச்சத்தீவுன்றது இலங்கை இந்தியா இந்த மக்களுக்கு இடையிலான ஒரு உறவு பாலம் என்று சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாங்கள் அதை பற்றி கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கெல்லாம் வந்திருந்த அண்ணாக்கெல்லாம் வந்து நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன், சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். அதோடு வந்து அந்த பிஸ்கெட்டில் வந்திருந்ததை நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து இலங்கையில் இருக்கிறார்கள் வந்து தங்களுடைய சாப்பாடு எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொண்டு போயினோம். அங்கேருந்து வந்து உறவுகள் இந்தியாவிலேருந்து வார ஆக்கள் அங்கே வந்து தங்களுக்கு பழக்கங்கள் அப்படி பழகினம் தானே, அப்படியான ஆக்களுக்கு வந்து தங்கின சாப்பாடுகளை வந்து கொடுக்குறதான் அவைகளுக்கு சாப்பிட்றது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வார ஆக்களும் அவைகள் தங்களுடைய சாப்பாடுகளை வந்து கொடுப்பினவாம் இவைகளுக்கு இலங்கையிலேருந்து வார ஆக்களுக்கு சாப்பிட சொல்லி ஒரு பண்டமாற்று முறையில் வந்து அந்த உணவுகளை வந்து பரிமாறிக்கொள்கிற ஒரு நிலப்பாட்டில் வந்து இன்றைக்கு அந்த தீவு வந்து இருக்குது. நாங்களும் வந்து இன்றைக்கு தான் போகிறோம். அங்கேருந்து நிறைய ஆக்கள் பெருவினம். இன்றைக்கு தானே புதுசு இப்போ போயிட்டு பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி ஆக்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெறியினம். அவைகளோடையும் சில விஷயங்களை வந்து கதைச்சு நாங்களும் அந்த உறவை வந்து பலப்படுத்தி கொள்வோம் என்று நினைக்கிறேன். பாருங்க ஆக்கள் அடிக்கிற வயலுக்கு அப்படி எல்லாம் பூந்து ஒன்று வைக்கணும் வேண்டு. அவளை காணுமா வயல் அப்படியே என்ன லைனுக்கு போய்கொண்டே இருக்கு போட கிடாம இருக்கா. அதுக்கு விடுவோம் கேமரா. என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்பீட் போர்டில் போகிறாங்க. இது வந்து இந்த ஸ்பீட் போட் வந்து போகிறாங்க. நான் 40 அப்படின்றதுக்கு நினைக்கிறேன் குதிரை வேலை கொண்டு வந்ததில். அதில் வேகமாக போகலாம். 2 மணித்தேலம் ஆகுமென்று சொல்லி சொன்ன மயில போகிறதுக்கு. சில பேர் வந்து 1.5 மணித்தேலத்துலேயும் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த பயணிகள் படகு வந்து அப்படி மெதுவாக தான் போவோம். என்னோட ஆக்களும் வந்து கூட தானே, அதால் மெதுவாக தான் போவோம். இது போகிறது தான் இப்படி 3-4 மணித்தேலம் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். நம்ம கிட்ட வந்திருக்கேன் நாங்கள். இப்போ ஏன்டா கொஞ்சம் லைட்டாக தெரிய வெளிக்கிறது தீவு. பார்ப்போம் 3000 ஆகுது அது போய் முடியும்னு சொல்லி. இப்போ நாங்கள் பாக்கு நீர்நிலை வந்து நிற்கிறோம். பாக்கு நீரிணை தெரிந்தால் அவங்களுக்கு இலங்கையும் இந்தியாவும் பிரிக்கிற நீரிணையை வந்து பாக்கு நீரிணைன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கு நீர்நிலை தான் நிற்கிறோம். பள்ளிகளை சொல்லி தந்தவங்களா அதான் சொன்னான். உண்மையிலே இந்த கச்சத்தீவின் அமைவிடம்ன்றதே ஒரு சிறப்பான ஒன்றுன்னு தான் சொல்லலாம். ஏன்டா இந்த இந்தியா இலங்கைக்கும் நடுவில் இப்போ இந்தியாவுக்கு தான் அது அண்மித்ததாக இருக்குது. அதோட அளவுகளை பார்க்க போனால் அதுக்கு நடுவில் வந்து இருக்கிறதே ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அதோட வந்து இந்த பாக்கு நீரிணையினுடைய முக்கியமான நடு மையத்தில் தான் இந்த தீவு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் கிட்ட நெருங்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அந்த தீவுக்கு வந்து போய் சேர்ந்துருவோம். அங்கே நீங்கள் காணொலியை பார்க்குறதுக்கு வந்து ரெடியாக வந்து இருங்கோம். அதுவும் தெரிகிறதா கச்சத்தீவு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கச்சத்தீவு கிட்ட வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். பார்க்க பக்கத்தில் மாதிரி இருக்குது, ஆனால் தூரம் போகணும். உண்மையில் இங்கேன்னு பார்க்கல ஒரு சின்ன இடம் மாதிரி தான் தெரியுது. நாங்கள் இப்போ தூரத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்த. சின்ன இடம் மாதிரி தான் தெரியுது. உண்மையில் சின்ன இடம் தான். மொத்தமாக வந்து 285 ஏக்கர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தீவு மொத்தமே வந்து. நான் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுக்கெல்லாம் தெரியுது. நாங்கள் கண்ணுக்கே கொஞ்சம் இதாக தான் நார்மலாக தான் தெரியுது. நாங்கள் என்ன கிட்ட போகணும், நிறைய தூரம் போயிருக்கு. போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லியா. இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் கச்சத்தீவுக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியன் ரோலர் படகுகள் எல்லாம் வந்து நிற்கிது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பக்கத்தில் கப்பல் ஒன்று நிற்கிது. வேறு பெரிய கப்பல் உண்டு. அதில் எல்லாமே நேவி மேர் வந்து நிற்கணும். நான் நினைக்கிறேன் இந்த பாதுகாப்புக்குரிய ஆட்கள் வந்து இதில் நிற்கிறோம்னு சொல்லி இப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை நிறைய இப்போ படகுகள்லாம் வந்து இந்த கரையில் எல்லாத்துலேயும் வந்து அடிச்சிருக்கணும். நாங்கள் வந்து இந்த தீவை வந்து நெருங்கிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவியாக்கள் வந்து அதாவது கடற்படையினர் வந்து எங்களை இந்த கப்பலை வந்து வழி நடத்தினோம். என்ன மாதிரி போகணும், எங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதில் வந்து இந்தியாவிலேருந்து வாராக்கள் ரங்குறதுக்கு புரிம்பாயிடவும் இலங்கையிலேருந்து வாராக்களுக்கு ரங்குறதுக்கு புரிம்பாயிடவும் வந்து வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு காட்டின இடத்துல வந்து இப்போ வந்து ரங்க போகிறோம்.
கடைசியாக வந்து நாங்கள் இந்த தீவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ குறிகாட்டுவான்லேருந்து கச்சத்தீவு வரைக்கும் வந்த வீடியோ வந்து பார்த்துருக்குறீங்க. இனி வந்து இந்த இடத்துல இருந்து இறங்கி நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அந்த தீவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறுது, இந்தியாவில் இந்த வார ஆக்களோட எல்லாம் கதையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் நாங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு வீடியோ வந்து தருவோம். மறக்காம வந்து இணைஞ்சிருங்கோ. இனி அடுத்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோவில் அடுத்தது உங்களுக்கு பெறும். இப்போ நாங்கள் அதில் வந்து இறங்க போகிறோம். இறங்கினதுலேருந்து நீங்கள் அடுத்த காணொலியை வந்து இறங்கினா இப்போ நடக்கிற விஷயங்களை நீங்கள் அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். ஓகே.